It's story time. போக்கிரி குரங்கு மிஸ்ஸா யாருக்கு என்ன தொல்லை கொடுத்துச்சு, இறுதியில் அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலைத்தொடர் மேலே பிலவனம்னு ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் வாகினின்னு ஒரு பெரிய காட்டாறு ஓடி விந்திய மலையோட ஒரு பகுதியில் அருவியாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பிலவனத்தோட ஒரு பகுதியில் 2 வயசான கரடிங்க ஒரு குகையில் தங்கி இருந்துச்சு. அதில் பாட்டி கரடி பேரு ரோப்பா, தாத்தா கரடி பேரு போகன். அதுங்களோட குட்டி கரடி எல்லாம் வளர்ந்து பெரிய கரடி ஆகி வேற வேற காட்டுக்கு போயிட்டதுனால இப்போ ரோப்பாவும் போகனும் மட்டும்தான் அந்த குகையில் இருந்துச்சு. ரொம்ப வயசாயிட்டாலும் ரோப்பாவும் போகனும் நல்ல கடுமையான உழைப்பாளிகளாக இருந்துச்சு. குகைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல சோளம் விதைச்சு அறுவடை பண்ணுற அளவுக்கு தாத்தா கரடி போகனுக்கு புத்திசாலித்தனமும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கரடிகளை தேடி ஜம்புங்கிற குட்டி குரங்கு அவங்களோட குகைக்கே வரும். குகைக்குள்ள நுழையும் போதே ரோப்பா பாட்டி, போகன் தாத்தா, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டு வந்திருந்த பழங்களை பாட்டிக்கும் தாத்தாக்கும் கொடுக்கும். ரோப்பா பாட்டியும் பழங்களை வாங்கிக்கிட்டு ஜம்புவுக்கு ரொம்ப பிடிச்ச தேனும் தினைமாவும் கொடுக்கும். குட்டி குரங்காய் இருந்தாலும் ஜம்பு ரொம்ப புத்திசாலி குரங்காய் இருந்துச்சு. கரடிகளோட குகைக்கு பக்கத்தில் மிஸ்ஸான்னு ஒரு பெரிய குரங்கு இருந்துச்சு. சும்மா இருக்கிறவங்களையும் ஏதாவது வம்பிழுத்து அவங்களோட தகராறு செஞ்சு சண்டை போடுறது தான் மிஸ்ஸாவோட முழு நேர வேலையா இருந்துச்சு. ஜம்பு அளவுக்கு புத்திசாலியா இல்லாம மிஸ்ஸா ஒரு முட்டாள் குரங்கா வேற இருந்துச்சு. புத்திசாலியா இருக்கிறதுனாலேயே அதுக்கு ஜம்புவை பிடிக்காம போச்சு. பாட்டி கரடியும் தாத்தா கரடியும் ஜம்புவை மதிக்கிற அளவுக்கு தன்னை மதிக்கிறதில்ல அப்படிங்கிற எண்ணத்தினால 2 கரடிகளையும் மிஸ்ஸாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கரடிகளோட குகைக்குள்ள பூந்து அவங்க சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிற காய்கறிகள், பழங்கள், தேன், தினைமாவு இதை எல்லாத்தையும் திருடி தின்னு பாதியை கீழே கொட்டி நாசம் செஞ்சு கரடிகளுக்கு தொல்லை கொடுக்கறத மிஸ்ஸா ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்துச்சு. 2 வயசான கரடிகளும் மிஸ்ஸாவோட அட்டகாசத்தை பற்றி ஜம்புகிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படும். தன்னால் மிஸ்ஸா கூட நேரம் மோதி ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் மிஸ்ஸாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஜம்பு நினச்சிது. ஒரு நாள் போகன் ஜம்பு கிட்ட, நான் இன்னைக்கு சோளம் விதைக்க வயலுக்கு போக போகிறேன், எனக்கு நீ கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த குகைக்கு மேலே இருந்த மரத்தில் மிஸ்ஸா உட்காந்து இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மண்வெட்டி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வயலில் போய் என்ன செய்யறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கரடியோட குகைக்குள்ள பூந்து அங்கே இருந்த மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிச்சு. ஜம்பு அதை துரத்திக்கிட்டு போய் மண்வெட்டியை திரும்ப வாங்கறதுக்குள்ள மிஸ்ஸா அதை ஒரு குளத்துக்குள்ள போட்டுடுச்சு. ஜம்பு ரொம்ப சோகத்தோட திரும்ப வந்து போகன்கிட்ட, சரி வாங்க தாத்தா, நாம் 2 பேரும் சோள விதை இருக்கிற கூடையை எடுத்துக்கிட்டு போய் வெறும் கையாலேயே விதைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூடையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வயலுக்கு கிளம்பிச்சு. போகனும் ஜம்புவும் 3 பாத்தியில சோள விதையை விதைச்சிட்டு 4வது பாத்தியில விதைக்கிறதுக்காக சோளக்கூடையை தேடினப்போ அந்த கூடை காணாம போயிருந்துச்சு. சோள விதை இருந்த கூடை இங்கே தானே இருந்துச்சு, இப்ப எப்படி காணாம போச்சு அப்படின்னு போகனும் ஜம்புவும் தேடினப்போ அந்த கூடை முன்னாடி அங்க இருந்துச்சு, இப்ப இங்க இருக்கு அப்படின்னு ஒரு குரல் மரத்து மேலேந்து வந்துச்சு. ஜம்புவும் போகனும் ரொம்ப அதிர்ச்சியோட குரல் வந்த இடத்த பார்த்தப்போ மரத்து மேல உக்காந்திருந்த மிஸ்ஸா கூடைக்குள்ள இருந்த சோள விதைகளை அள்ளி அள்ளி தின்னுகிட்டு இருந்துச்சு. அது விதைக்கிறதுக்காக பதப்படுத்தி வச்சிருக்கிற சோளம், உனக்கு வேணா வேற சோளம் தரோம், இதை கொடுத்துடு அப்படின்னு போகன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா மிஸ்ஸா கொடுக்கவே இல்லை. மொத்த சோளத்தையும் தின்னு முடிச்சுட்டு காலி கூடையை தூக்கி ஜம்புவோட தலைமையிலேயே போட்டுச்சு. தலைகீழ விழுந்த கூடைக்குள்ள ஜம்பு மாட்டிக்கிட்டதை பார்த்து
மரத்து மேல உக்காந்து மிஸ்ஸா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தான் மரத்தோட மேல் கிளையில உட்காந்துருந்தாலும் தன்னோட வால் மரத்தோட கீழ்கிளைய தாண்டி தொங்கிக்கிட்டு இருக்கிறத மிஸ்ஸா மறந்தே போயிடுச்சு. அது ஜம்புவை கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல போகன் திடீர்னு ஒரே பாய்ச்சலா பாஞ்சு மரத்து மேலேந்து தொங்கிக்கிட்டு இருந்த மிஸ்ஸாவோட வாலை பிடிச்சு கீழே இழுத்து மிஸ்ஸாவை மரத்திலேந்து கீழே தள்ளி விட்டுடுச்சு. மிஸ்ஸா சுதாரிக்கிறதுக்குள்ள போகனும் ஜம்புவுமா சேர்ந்துகிட்டு மிஸ்ஸாவோட கையையும் காலையும் ஒரு கயத்தை போட்டு கட்டி விட்டுடுச்சு. போகன் ஜம்பு கிட்ட, நாம நேரத்தை வீணாக்க வேண்டாம், வீட்டுல இன்னொரு கூடை சோள விதை இருக்கு, இவனை இழுத்துக்கிட்டு போய் வீட்டுல தலைகிழ கட்டி தொங்க விட்டுட்டு அந்த சோளக்கூடையை எடுத்துக்கிட்டு வந்து நாம இன்னைக்கு விதைப்ப முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. போகனும் ஜம்புவும் மிஸ்ஸாவை தரதரன்னு இழுத்து குகைக்கு கொண்டு வந்து தலைகிழ கட்டி தொங்க விட்டாங்க. போகன் ரோப்பா பாட்டி கிட்ட, என்ன ஆனாலும் சரி இவனை அவிழ்த்து விடக்கூடாது, நான் போய் வயல்ல மிச்ச வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சோளக்கூடையை எடுத்துக்கிட்டு ஜம்புவையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் வயலுக்கு வந்துச்சு. மரத்திலேருந்து கீழே விழுந்ததுலையும் தலைகிழ கட்டி தொங்க விட்டிருந்ததுலையும் மிஸ்ஸாவுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு. எப்படியாவது ரோப்பா பாட்டியை ஏமாத்தி இங்கேந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு அது முடிவு செஞ்சிச்சு. ரோப்பா பாட்டி தினை மாவை இடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் தாத்தா பாட்டின்னு கூட பார்க்காம, உங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், அதுக்கெல்லாம் கைமாறு செய்யற மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்டு அழற மாதிரி நடிச்சிச்சு. ஆனா ரோப்பா பாட்டி, இப்படியெல்லாம் பேசி என்னை ஏமாத்திட முடியும்னு மட்டும் நீ நினைக்காத, அவங்கெல்லாம் வயல்லேருந்து திரும்ப வர வரைக்கும் தலைகிழவே தொங்கிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தினை மாவை இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப மிஸ்ஸா அதுகிட்ட, பாட்டி நீங்க இப்படி சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை, ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கேன், எப்படியும் வயல்லேருந்து திரும்ப வந்ததும் தாத்தா என்னை கொன்னுட போறாரு, அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு நான் சேர்த்து வச்சிருக்கிற பாவத்தை கொஞ்சமாவது குறைச்சிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்னோட கால் கட்டை கூட அவிழ்த்து விட வேண்டாம், என்னோட கை கட்டை மட்டும் அவிழ்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தினை மாவை இடிச்சு தரேன், மாவை இடிச்சு முடிச்சதும் மறுபடியும் நீங்க என்னோட கையை கட்டி என்னை தலைகீழ தொங்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ரோப்பா பாட்டிக்கு நல்லா வயசாயிட்டதுனால யாராவது இந்த தினை மாவை இடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்ப மிஸ்ஸா வேற இப்படி சொன்னதும், சரி எப்படி இருந்தாலும் அதோட கால் கட்டை அவிழ்த்து விட போறதில்ல, அதனால அதால எங்கேயும் ஓட முடியாது, கை கட்டை மட்டும் அவிழ்த்து விட்டு மாவை இடிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அது மிஸ்ஸாவை கீழே இறக்கி அதோட கை கட்டை அவிழ்த்து விட்டு மாவிடிக்கிற கட்டைய மிஸ்ஸா கிட்ட கொடுத்துச்சு. இப்ப ரோப்பா பாட்டி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல மிஸ்ஸா அந்த கட்டையால ரோப்பா பாட்டியோட தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு. எதிர்பாராத இந்த தாக்குதல்ல ரோப்பா பாட்டி மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுச்சு. மிஸ்ஸா தன்னோட கையால கால் கட்டை அவிழ்த்துக்குச்சு. பாட்டி தாத்தா மேல இருந்த கோபத்திலையும் ஜம்பு மேல இருந்த கோபத்திலையும் அந்த குகைக்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் விசிறி அடிச்சுது. அடுத்து 1 வாரத்துக்கு தேவைப்படும்னு சேர்த்து வச்சிருந்த காய்கறிகளையும் பழங்களையும் சேதப்படுத்திட்டு தேனையும் தினை மாவையும் மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு குகையை விட்டு மிஸ்ஸா தப்பிச்சு ஓடிடுச்சு. வயல்ல சோளம் விதைச்சிட்டு பொழுது இருட்டினதுக்கு அப்புறமா குகைக்கு வந்த போகனுக்கு ரோப்பா மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போதைக்கு முகத்துல தண்ணியை தெளிச்சு ரோப்பாவை எழுப்பி விட்டாலும் அடுத்து வந்த 1 வாரமும் ரோப்பா படுத்த படுக்கையா அந்த குகைக்குள்ளேயே கிடந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லாம ரோப்பாவை தனியா விட்டுட்டும் போக முடியாம போகன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த 1 வாரமும் ஜம்பு தான் காட்டுல கிடைச்ச பழங்களை கொண்டு வந்து ரோப்பாவுக்கும் போகனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. தப்பிச்சு ஓடின மிஸ்ஸா, கண்டிப்பா பிலவனம் காட்டுல இருக்காது, பிலவனம் காட்டுக்கு மேல இருக்கிற விந்திய மலைத்தொடர் மேல ஏறி இருக்கும் அப்படின்னு ஜம்புவுக்கு தெரிஞ்சிச்சு. ரோப்பா கரடியோட உடல்நிலை கொஞ்சம் சரியான உடனே விந்திய மலைத்தொடர் மேல ஏறி மிஸ்ஸா எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஜம்பு முடிவு பண்ணிச்சு.
இந்த உருவத்திலேயே போனா மிஸ்ஸா தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு நினைச்சு தன்னோட உருவ அமைப்பை லேசா மாத்திக்கிட்டு ஜம்பு விந்திய மலைத்தொடர் மேலே ஏற ஆரம்பிச்சுது. 4-5 நாள் அலைச்சலுக்கு அப்புறமா மிஸ்ஸா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த ஜம்பு கண்டுபிடிச்சிச்சு. ஒரு வாரத்துக்கு மேல ஒரு குகையில ஒளிஞ்சிருந்து கையில கொண்டு வந்திருந்த தேனையும் தினை மாவையும் தின்னு பொழுதுபோக்கிட்டு தேனும் மாவும் தீந்த உடனே மிஸ்ஸா குகையை விட்டு வெளியே வந்திருந்துச்சு. கரடியோட குகையில காய்கறிகளும் பழங்களும் சிதறி கிடந்தப்போ தேனும் தினை மாவும் மட்டும் காணாம போயிருக்கிறத கவனிச்சிருந்த ஜம்பு அதை மிஸ்ஸா தான் எடுத்துக்கிட்டு போயிருக்குன்னு ஒரு முடிவுக்கும் வந்திருந்துச்சு. இதே தேனையும் தினை மாவையும் வச்சுதான் மிஸ்ஸாவை பழி வாங்கணும் அப்படின்னு அது ஒரு திட்டமும் போட்டுச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.